டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. செல்வராகவன் டைரக்ஷன்ல என்ஜிகே படத்துக்கு அப்புறமா கேவி ஆனந்த் டைரக்ஷன்ல காப்பான் படத்துடைய ஷூட்டிங்கை வந்து நம்ம சூர்யா வந்து ரீசெண்டா தான் கம்ப்ளீட் பண்ணாரு. இந்த சமயத்துல இந்த ரெண்டு படத்துக்கு அப்புறமா நம்ம சூர்யா வந்து இறுதி சுற்று படத்துடைய டைரக்டரான சுதா கங்கூரா டைரக்ஷன்ல சூர்யா 38 படத்துல வந்து நடிக்க போறாரு. இந்த படத்துல இருந்து தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. இந்த படத்துக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் தான் இசையமைக்கிறாரு. ரீசெண்டா கூட இந்த படத்துக்கான சாங்ஸுடைய அவுட்புட்டை பார்த்துட்டு நம்ம சூர்யா வந்து ஜிவி பிரகாஷ்க்கு ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட்லாம் கொடுத்திருந்தாரு. அதுக்கான அப்டேட்ஸ்லாம் ஆல்ரெடி வெளியாயிருந்தது. இந்த சமயத்தில் நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து நேற்று அவருடைய ட்விட்டர் பேஜில் இந்த படத்தில் இருக்க ஒரு இம்பார்ட்டன்டான கொலாபரேஷன் பற்றி ஒரு மேசிவான அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாரு. இந்த சமயத்தில் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக நம்ம சூர்யா ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ட்ரீட்டா தற்போது ஜிவி பிரகாஷ் வந்து அதை ரிவீல் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, இந்த சூர்யா 38 படத்தில் சவுத் இந்தியாவுடைய மோஸ்ட் பாப்புலர் பேண்டான தாய்குடம் பிரிட்ஜ் வந்து ஒரு சாங்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தற்போது ரிவீல் பண்ணியிருக்காரு. இதை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன் இன் சூர்யா 38 த மோஸ்ட் பாப்புலர் சவுத் இந்தியன் பேண்ட் தாய்குடம் பிரிட்ஜ் ஃப்ரம் கேரளா ஹவ் பெர்ஃபார்ம்ட் அண்ட் கொலாபரேட்டட் ஃபார் எ ராக் நம்பர் லிரிக்ஸ் பை அருண் ராஜா காமராஜ் அப்படின்ற மாதிரி தற்போது பதிவிட்டிருக்காரு. அருண் ராஜா காமராஜ் லிரிக்ஸில் நம்ம ஜிவி பிரகாஷுடைய மியூசிக்கில் தாய்குடம் பிரிட்ஜ் வந்து ஒரு ராக் நம்பருக்காக தற்போது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாம். ஸோ கண்டிப்பாக இந்த சாங் வந்து வேற லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க இந்த சூர்யா 38 படத்துக்கான ஷூட்டிங் வந்து சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வருது. இந்த சமயத்தில் நம்ம சூர்யா அதுக்கப்புறமா இந்த படத்துடைய டைரக்டரான சுதா கங்கூரா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே அஜ்மீரில் இருக்க தர்காவுக்கு போய் ஒரு ஸ்பெஷலான ப்ரேயர்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வருது. ஆல்ரெடி இந்த சூர்யா 38 படம் வந்து ஏர்டெக்கான் பைலட்டான கோபிநாத்துடைய லைஃப் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. இந்த சமயத்தில் கண்டிப்பாக இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஏப்ரல் மந்த்துடைய எண்டுக்குள்ள ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வருது. இது ஒரு பக்கம் இருக்க நம்ம சூர்யாவுடைய என்ஜிகே படத்துக்கான சாங்ஸ்க்காக தற்போது ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சாங்ஸ்க்கான அப்டேட் வந்து ஏப்ரல் 12 வரும் அப்படின்ற மாதிரி தற்போது எதிர்பார்க்கப்பட்டு வருது. ஆல்ரெடி என்ஜிகே திரைப்படம் வந்து மே 31 ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த படத்துலேருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகுது. இந்த சமயத்தில் என்ஜிகே காப்பான் அதை தொடர்ந்து தற்போது சூர்யா 38 அப்படின்னு சொல்லி நம்ம சூர்யா ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டே காத்துட்ருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சூர்யா 38 படத்தை வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்காக தற்போது பிளான் பண்ணியிருக்காங்களாம். சரி, இப்போ சூர்யா 38 படத்தில் ஃபர்ஸ்ட் டைமாக தாய்குடம் பிரிட்ஜ் வந்து தற்போது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ராக் நம்பர் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து தெரிவிச்சிருக்காரு. இந்த சாங்காக நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் நம்ம சூர்யாவுடைய என்ஜிகே படத்துக்கான சாங்ஸ்க்காக இப்போ யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.